தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். டெல்லி தேர்தல் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பயிற்சி வகுப்பில் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் புதுடில்லியில் நடைபெறும் வாக்குச்சாவடி முகாம்கள் பயிற்சி வகுப்பில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மொத்தம் 70 பேர் கலந்து கொண்டனர் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இதுல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 4 ரோ இருக்கு, 5 ரோ கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்றது பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்துல எங்களை எங்கேயுமே விடாம எப்படியுமே ஒரு கட்சியா நீங்க கிடையவே கிடையாது, நீங்க ஒரு பேப்பர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரம் போய் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி கிட்டத்தட்ட 8 ரோ எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இதை பார்க்கும்போது சீமானவர்கள் சாதிச்சு காமிச்சிட்டா இருப்பா அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்றது தெரியுது. அந்த அளவுக்கு சீமானவர்கள் மிக சிறந்த அரசியலை கட்டி எழுப்பி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதை பார்க்கும்போது. கண்ணு போட்டு ஊர் கண்ணு போட்டுருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு, சாவுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு கட்சியே கிடையாது. நாம் தமிழர் கட்சி நீங்க என்ன வேணா பேசிடலாம், நாம் தமிழர் கட்சி ஒரு மொக்க கட்சி அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே செருப்படி தர விதமா இன்னைக்கு இப்படி பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது சார்பா ஃபாத்திமா ஃபர்ஹான் அவர்கள், அதுக்கப்புறம் அபூபக்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட சின்ன வயசுல இருந்து இருக்கிறவங்களும் பெரிய வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. செந்தில்குமார் அவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த NTKTN அப்படின்றத பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. 8 ரோ நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.